திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் போற்றித் திரு அகவல் எனும் தலைப்பில் தோன்றும் பாடல் வரிகளின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 130ஆம் வரி முதற்கொண்ட 140ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோம். பாருங்கள். தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவில்லா ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மானேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத் தமரர் தாயே போற்றி, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று தொடர்கிறது இப்பாடல் வரிகள். அழிவே இல்லாது என்றும் நிலைத்திருக்கும் பேரானந்தக் கடலே போற்றி போற்றி, அழிந்து போவதும் மீண்டும் தோன்றுவதும் என்று இவை ஏதும் இல்லாத பிறப்பிறப்பு இல்லாத பெருமானே போற்றி, அனைத்தையும் கடந்த முதல்வா போற்றி, மான் போன்ற மருண்ட பார்வை உடைய உமையவள் கனவா போற்றி, விண்ணுலக தேவர்களுக்குத் தாய்போல் வீற்றிருக்கும் தயாபரணே போற்றி, பாரிடை அதாவது நிலம், நிலத்தின் 5 தன்மைகள் அதாவது குணங்கள். அவை சுவை, மனம், ஒளி, ஓசை, ஊறு. இவை அனைற்றிலும் கலந்திருக்கும் எம்பெருமானே என்று பொருள். அடுத்து நீரிடை நான்காய். நீரில் இந்த 5ல் 4 குணங்கள் மட்டுமே உள்ளது. அவை சுவை, ஒளி, ஓசை, ஊறு. நீருக்கு மனம் கிடையாது. நீரிடை நான்காய் நிறைந்திருப்பவனே என்று பொருள். அடுத்து தீயிடை மூன்றாய். நெருப்பில் 5ல் 3 குணங்கள் மட்டுமே உள்ளது. அவை ஒளி, ஓசை, ஊறு. இவை 3ல் கலந்திருக்கும் பரம்பொருளே என்ற பொருள். வெளியிடை அதாவது காற்றில் 2 குண இயல்புகள் மட்டுமே உள்ளது. அவை ஊறு, ஓசையாகும். இவற்றிலும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே என்ற பொருள். வெளியிடை அதாவது வான்வெளி, ஆகாயம். இதில் ஒரே ஒரு தன்மைதான் கொண்டிருக்கும். அது ஓசை மட்டுமே. இப்படி அனைத்திலும் இருக்கும் அனைத்து தன்மைகளும் நிறைந்த பரம்பொருள் என்றே இப்பாடல் வரிகளின் பொருள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.